அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் போதை வஸ்துக்களை பயன்படுத்தியவாறு சட்டவிரோத ரேவ் பார்ட்டிகள் நடைபெறுவது போன்ற வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இந்தியாவில் மிக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழும் கொடைக்கானலில் கடந்த சில காலமாக நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இரவு நேரங்களில் அதிக சத்தத்துடன் டிஜே பார்ட்டி, ஃபயர் கேம் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய வகையிலான பார்ட்டிகள் நடைபெற்று வருவதாகவும் இங்கு ஆபத்தான போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தன. தற்பொழுது இது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி வைரலாகி வரக்கூடிய சூழலில் இது போன்ற வீடியோக்களை கண்டு மேலும் பலர் அந்த கிராமங்களை தேடி தங்களை வாழ்வை சீரழிக்கும் விதமாக செயல்படும் நடவடிக்கைகளில் ஈடுபட வாய்ப்பிருப்பதாக அங்குள்ள மக்கள் தற்பொழுது அச்சம் தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மேல்மலை கிராமங்களில் உள்ள தங்கும் விடுதிகளில் சோதனை செய்யப்பட்டு போதை வஸ்துக்களை கைப்பற்றி இளைஞர்கள் சிலரும் கைது செய்யப்பட்ட நிலையில் தங்கும் விடுதியின் உரிமையாளர்களை கைதும் செய்தனர். அப்பொழுதே அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. தற்பொழுது மீண்டும் அது போன்ற சம்பவங்கள் அரங்கேறக்கூடிய காட்சிகள் தற்பொழுது ரீல்ஸ் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் மூலமாக அது பரவி வரக்கூடிய நிலையில் இதனை தடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அங்கு எழுந்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.